இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 1ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும், அறிவு தெளிவுடையவர்களாயிருங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பிலிப் நேரியிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியாய் இருக்க ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இயேசு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய அற்புதங்களை செய்வார். குடும்பமாய் கூடி ஜெபித்தீர்கள் என்றால் இன்னும் மிக மிக நல்லது. ஏன் என்றால், என் பெயரால் 2 பேர் ஒருமைப்பட்டு ஒருமனப்பட்டு ஜெபித்து எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று இயேசுவே கூறியிருக்கிறார். எனவே நம் வாழ்க்கையில் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தினமும் ஜெபிக்க வேண்டும். அப்போது உங்கள் குடும்பத்தின் மேல், வேலையின் மேல், பிள்ளைகளின் மேல் உள்ள ஆசிர்வாத தடைகள் அனைத்தும் மாறும். புதிய வழிகள் பிறக்கும். பாருங்களேன், உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு நண்பர்களே. இயேசுவின் முகத்தை தினமும் தேடி பாருங்கள். ஜெபமாலை 1வது தினமும் ஒப்புக்கொடுங்கள். அவரும் உங்களை தேடி வருவார். அன்னை மரியாவும் உங்களுக்காக பரிந்து பேசுவார். எதிர்பாராத நன்மைகளை தருவார்கள். ஆனால் அவர் எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் நம்மிடம் இருக்க வேண்டுமாம். என்ன தெரியுமா? ஒழுக்கமுள்ள வாழ்வு, ஜெபம். எந்த நிலையிலும் சூழ்நிலையை பார்க்காமல், மனிதர்களை நம்பாமல் இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பது. இந்த ஒரு பழக்கம் நம்மிடம் நிலையாயிருந்தால் வாழ்க்கை மாறும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வாராம். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது கேட்பதற்கு. சின்ன மாற்றங்கள் தான். அதை இன்றிலிருந்து நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள். உங்கள் குடும்பம் நல்ல நிலைமையை நோக்கி திரும்பும் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? புனித பேதுரு கடவுள் நமக்கு தந்த மீட்பின் மகத்துவத்தை நினைவூட்டுகிறார். நாம் தான் மறந்துவிட்டோம். இறைவாக்கினர்கள் முன்கூட்டியே இயேசுவின் துன்பங்களையும் பின்னர் வரும் மாட்சியையும் அறிவித்தார்களாம். இன்று அந்த ரட்சிப்பின் அருளைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் பேதுரு நம்மை அழைக்கிறார். அறிவு தெளிவுடையவராயிருங்கள் என்று சொல்லித் தருகிறார். ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் செய்யும் போதும், பேசும் போதும், எழுதும் போதும், ஒருவரிடம் ஒப்படைக்கும் போதும் அறிவு தெளிவுடையவராயிருங்கள். அவசரப்பட்டு எதையும் செய்யாதீர்கள். கீழ்ப்படிதலுள்ள மக்களாயிருங்கள். தூயவராயிருங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை வெறும் பெயரளவிலான நம்பிக்கை அல்ல நண்பர்களே. நம் நடத்தையிலும் வாழ்க்கையிலும் அது வெளிப்பட வேண்டிய ஒன்று. கடவுள் தூயவராய் இருந்தது போல நாமும் நம்முடைய செயல், எண்ணம் அனைத்திலும் தூய்மையாய் இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தை பேசாமல், கெட்ட பழக்கங்களில் ஈடுபடாமல், பிறருக்கு உண்டானதை நியாயமில்லாமல் பறித்து கொள்ளாமல் வாழ வேண்டும். ஒரு விளையாட்டு வீரர் பெரிய போட்டிக்காக தயாராகும் போது ஒழுக்கத்துடன் வாழ்வார். உணவு, பயிற்சி நேரம் அனைத்திலும் கவனமாக இருப்பார். ஏனெனில் அந்த விளையாட்டு வீரர் ஒரு பெரிய இலக்கை நோக்கி ஓடுகிறார். அதுபோலத்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஒரு அழைப்பு நண்பர்களே. நாம் உலகத்தின் ஆசைகளில் அடிமையாகாமல் மனதிலும் நடத்தையிலும் உறவுகளிலும் கடவுளுக்கு, இயேசுவுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ வேண்டும். நல்ல தாய், நல்ல மகள், நல்ல மருமகள், நல்ல மனைவி, நல்ல தந்தை, நல்ல மகன், நல்ல நண்பன், நல்ல அண்ணன் என்ற பெயரை நாம் எடுக்க வேண்டும். கடவுளின் அருள் நம்மை மாற்ற அழைக்கிறது. விசுவாசம் உள்ளத்தில் இருந்தால் நம் நடத்தையிலும் தெரியும்.
நம் பேச்சிலும் தெரியும் நண்பர்களே. கடவுள் தூயவராய் இருப்பது போல் அவரின் பிள்ளைகளாகிய நாமும் தூயவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இயேசு. முயற்சி செய்து பார்க்கலாமே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? பேதுரு இயேசுவிடம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே இயேசுவே என்று கூறுகிறார். இதற்கு இயேசு, தமக்காகவும் நற்செய்திக்காகவும் தியாகம் செய்பவர்கள் ஒருபோதும் இழப்பில் முடிவதில்லை என்று உறுதியளிக்கிறார். ஆம் நண்பர்களே, நீங்கள் இன்று இயேசுவிற்காக, ஒரு நல்ல காரியத்திற்காக எதையாவது விட்டு கொடுக்கிறீர்கள், அட்ஜஸ்ட் பண்ணுகிறீர்கள், பேசாமல் அமைதியாக இருக்கிறீர்கள் என்றால் அது நிச்சயம் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். உங்களை ஒரு நாள் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். உங்களை பற்றி மெச்சி பேசுவார்கள். கடவுளுக்காக, இயேசுவுக்காக சற்றே விட்டு கொடுத்து பொறுமையாய் இருப்பது வீணாகாது நண்பர்களே. தியாகத்திற்கு பின்னால் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சுகமான வாழ்க்கை மட்டுமல்ல, அர்ப்பணிப்பும் தியாகமும் கொண்ட வாழ்க்கை. குடும்பத்தில் நாம் அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும். அப்போதுதான் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். பணியிடத்திலும் நாம் தியாகம் செய்து வாழ வேண்டும். அப்போதுதான் பணியிடமும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அப்போதுதான் நாம் ஆசையாக வேலைக்கு கிளம்ப முடியும், இல்லையா? ஒரு தாய் தனது குழந்தைக்காக பல விஷயங்களை தியாகம் செய்கிறாள். தூக்கம், நேரம், பசி அனைத்தையும் விட்டு கொடுக்கிறாள். அந்த தியாகம் சில நேரங்களில் கஷ்டமாக அவளுக்கு இருந்தாலும் குழந்தையின் மகிழ்ச்சியில், குழந்தையின் வளர்ச்சியில் அவள் சந்தோஷம் காண்கிறாள். அதுபோல இயேசுவுக்காக செய்யப்படும் தியாகங்கள் உடனடியாக நமக்கு பதில் தரவிட்டாலும் கண்டிப்பாக சரியான நேரத்தில் உங்களுக்கு பதில் வரும், வெற்றி வரும், உங்களுக்கு கஷ்டங்கள் மாறும். நிச்சயம் நண்பர்களே, இது நிச்சயம் நடக்கும். இயேசுவுக்காக செய்யப்படும் தியாகம் ஒருபோதும் இழப்பாக மாறாது. உலகம் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும், உறவுகள் உங்களை ஒதுக்கி வைத்தாலும் இயேசு உங்களை அணைத்துக் கொள்வார், ஆசிர்வதிப்பார். இயேசுவுக்காக விட்டு கொடுப்பவர் எதையுமே இழக்க மாட்டீர்கள். இறுதியில் ஆசிர்வாதமாய் நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். உங்களால் தான் இது நடந்தது என்று உங்கள் குடும்பமும் நீங்கள் பணி செய்யும் இடமும் உங்களை போற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை நண்பர்களே. இதை சாட்சியாக இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். இயேசுவே, என் வாழ்க்கையில் நீர் எத்தனையோ வியத்தகு செயல்களை புரிந்துள்ளீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. இயேசுவே, நான் உடல் நலத்திலும் ஞானத்திலும் குறைவுள்ளவனாயிருந்தாலும், குறைவுள்ள மகளாயிருந்தாலும் உமது வலக்கரம், உமது சக்தியுள்ள புயம் இதுதான் என்னை இது நாள் வரை நடத்துகிறது. என் குடும்பத்தை நடத்த, என் வேலையை நடத்த, என் பணியை செய்ய, என் பிள்ளைகளை கவனிக்க, எனக்கு உண்டான பொறுப்புகளை சிரமேற்கொண்டு செய்ய எனக்கு உதவுவது உம் இரக்கமும் தயவும் தான் அப்பா. இந்த நாள் முழுவதும் உமது தயவும் இரக்கமும் கிருபையும் என்னோடும் என் குடும்பத்தோடும் இருக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இயேசுவே, என் மீட்பை நீர் அறிவிக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். பிற இனத்தார் கண்முன்னே என் நீதியை நீர் வெளிப்படுத்தும். என்னை ஏமாற்றும் சிலர் இன்று உள்ளனர். என்னிடம் உள்ளதை பறித்து கொள்ளும் மனிதரும் இங்கு உள்ளனர். என் குடும்பத்திலும் உள்ளனர், என் பணியிடத்திலும் உள்ளனர். அதையெல்லாம் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் என்று விசுவசிக்கிறேன். என் நீதியை நீர் நிச்சயம் என்று வெளிப்படுத்துவீர் என்று நம்பிக்கையாய் ஜெபிக்கின்றேன். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். இயேசுவே, எங்களை நினைவு கூர்ந்தருளும் அப்பா. இஸ்ரவேல் மக்களை நினைவு கூர்ந்தீரே, எங்களையும் நினைவு கூர்ந்து நல் உடல் சுகம் தந்து, நல் ஞானத்தை தந்து, எங்களுக்கு உயிர் வாழ தேவையான அனைத்தையும் தந்து எங்களை வாழ வைக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் வாழ்வோர் அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடினார்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தார்கள். ஆண்டவரே, இயேசுவே, நானும்
உலகம் அனைத்தும் உள்ள மக்கள் உம்மை ஆர்ப்பரித்து புகழ்வது போல ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலம், ஜெபமாலையின் மூலம், திருப்பாடல்களின் மூலம், சோத்திர பலிகளின் மூலம் உம்மை புகழ்ந்து பாட நேரத்தை கண்டுபிடிக்க, ஜெபிக்க எனக்கு ஆசையை தாரும், விருப்பத்தை தாரும். ஆமேன் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.